தமிழகத்தில் தேர்தல் நடைபெற்ற 3 தொகுதிகளிலும் அதிமுக வேட்பாளர்களே முன்னிலையில் இருக்கின்றனர். தமிழகத்தில் தேர்தல் ரத்து செய்யப்பட்ட தஞ்சாவூர் மற்றும் அரவக்குறிச்சி தொகுதிகளுக்கும் திருப்பரங்குன்றம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த சீனிவேல் மறைந்ததால் அந்த தொகுதிக்கும் கடந்த 19ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற்றது. அன்று பதிவான வாக்குகளை எண்ணும் பணி இன்று காலை 8 மணிக்கு தொடங்கியது. வாக்கு எண்ணிக்கை தொடங்கியதிலிருந்தே 3 தொகுதிகளிலும் அதிமுக வேட்பாளர்களே தொடர்ந்து முன்னிலை வகிக்கின்றனர். அரவக்குறிச்சி தொகுதியில் அதிமுக வேட்பாளர் செந்தில் பாலாஜி தொடர்ந்து முன்னிலையில் இருக்கிறார். 4வது சுற்று முடிவில் அதிமுக வேட்பாளர் செந்தில் பாலாஜி 20,708 வாக்குகளும், அவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் பழனிசாமி 15,189 வாக்குகளும் பெற்றிருக்கின்றனர். இதேபோன்று தஞ்சாவூரில் 14வது சுற்று முடிவில் அதிமுக வேட்பாளர் ரெங்கசாமி 74,717 வாக்குகளும், அவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் அஞ்சுகம் பூபதி 51,268 வாக்குகளையும் பெற்றிருக்கின்றனர். இதேபோல திருப்பரங்குன்றம் தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக வேட்பாளர் போஸ் 7வது சுற்று முடிவின்படி 33,950 வாக்குகளும், அவரை எதிர்த்து களமிறங்கிய திமுக வேட்பாளர் சரவணன் 24,291 வாக்குகளையும் பெற்றிருக்கின்றனர்.